بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين محمد وآله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا لله وإنا إليه راجعون. وقال النبي صلى الله عليه وسلم: إن لله ما أخذ وله ما أعطى وكل عنده بأجل مسمى فلتصبر ولتحتسب، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم أيدنا بتأييدك، اللهم أيدنا بتأييدك، اللهم أيدنا بتأييدك يا رب العالمين. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லோரும் அல்லாஹுடைய அடியான்களாக இருக்கிறோம். எனவே நம் மீது அல்லாஹுடைய எல்லா தீர்ப்பின் அல்ஹம்துலில்லாஹ், இன்னா லில்லாஹ், மாஷா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் என்று நாம் அதை ஏற்றுக்கொள்வோம், புரிந்து கொள்வோம், தாங்கிக் கொள்வோம். என்ன இருந்தாலும் அல்லாஹ்வின் பக்கம் நாம் அதை ஒப்படைத்துவிட்டு, நல்ல விஷயங்கள் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், மாஷா அல்லாஹ் என்று அது நம்மளுடைய மனசுக்கு தூய்மைப்படுத்தக்கூடிய, துக்கம் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருந்தால் இன்னா லில்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று நாம் கூறி அதை புரிந்து கொள்வோம், தாங்கிக் கொள்வோம். அல்லாஹ் மனிதனாக படைத்ததற்கு பிறகு ஹுவல்லதி அத்ஹக வ அப்கா, சிரிக்கக்கூடிய வாய்ப்பும் அவனே தான் கொடுக்கிறான், அழுகக்கூடிய நிலையும் அவனே தான் நம் மீது வர வைக்கிறான். எனவே நாம் அல்லாஹுடைய எல்லா தீர்ப்பின் மீதும் எந்த விதமான குறை சொல்லாமல், யாரையும் குறை சொல்லாமல், யாரை பற்றியும் எந்த விதமான கேள்விக்குறி வைக்காமல் நாம் அல்லாஹ்வின் பக்கம் நம்மளுடைய கவனத்தை செலுத்திவிட்டு, யா அல்லாஹ், உன்னுடைய அமானிதத்தை நீனே பறித்து கொண்டாய், நீனே வாங்கி கொண்டாய், நீனே கூப்பிட்டு கொண்டாய் என்று நாம் அல்லாஹ்வுடைய இந்த தீர்ப்பின் மீது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிட்டு பொருந்திக் கொள்வோம். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுத்த பாடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கொடுத்த பாடம் என்னவென்றால், அர்ரிதா அலல் கதா, அல்லாஹ்வுடைய தீர்ப்பின் மீது பொருந்தி கொள்வது. என்ன அல்லாஹ் தீர்ப்பு செய்தாலும் அதை தாங்கிக் கொள்வது, பொருந்தி கொள்வது, தன்னுடைய ரிதாவை நாம் காட்டுவது, இதுதான் நம் மீது கடமையாக இருக்கின்றது. சஹாபாக்கள் அதை விளக்கமாக புரிந்ததற்கு காரணத்தினால் எந்த விதமான கஷ்டம் வந்தாலும் அவர்கள் தாங்கிக் கொள்வார்கள். எந்த விதமான தன்னுடைய கஷ்டத்தை காட்டுவதற்காக அல்லாஹ்க்கு பிடிக்காத வார்த்தைகள் சொல்லுவது கிடையாது. நாமும் இப்போ இந்த சமயத்தில் குறிப்பாக முழு தமிழ்நாட்டுக்காக நம்மளுடைய ஹாஜியாருடைய வஃபாத், அல்லாஹ் அக்பர், தாங்க முடியாத வஃபாத்தாக தான் இருக்கின்றது. எல்லா பொறுப்புதாரிகளாக, வாலிபர்களாக, உலமாக்களிடம் நண்பராக, எல்லா தாயிகளிடம் புது சாத்திகளாக, பழையவர்களாக, எல்லா விதமான அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தன்மை கொடுத்திருந்தான். அந்த மாதிரி ஒரு தாய், முன்மாதிரியான தாய் அல்லாஹ் தஆலா நம்ம இந்த உம்மத்துக்கு தந்தருள்வானாக. நாம் கண்டிப்பாக துவா செய்வோம். அவர்களோடு இருந்த சில வினாடிகள்
இப்போவும் நான் யோசிக்கும் சமயத்தில் ரொம்ப துக்கமாகவும் ரொம்ப மனசுக்கு தாங்க முடியாத அளவுக்கு இருக்கின்றது. அவர்கள் எங்களுடைய வீட்டுக்கு வந்தது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்காக, நாம் சந்தித்தது நம்முடைய ஹுசூசி முலாக்காத்திற்காக. பயணத்தில் வந்த எல்லா விதமான களைப்பு இருந்தாலும் கூட அவர்கள் வீட்டுக்கு வந்து உலமாக்களுக்கு கண்ணியம் கொடுத்தது, இது ரொம்ப பெரிய விஷயம். அல்லாஹ் தஆலா அவங்களுடைய சிஃபாத் நம்மளுடைய எல்லாருக்கும் தந்துருவானாக. உஸ்குரு மஹாசின மௌத்தாக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மையத்துகளுடைய வஃபாத்தானவர்களுடைய நல்ல விஷயங்களை யோசித்து பாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. நாம் இந்த விஷயத்தில் பார்க்க வேண்டும், ஹக்கான விஷயத்தில் ஹக்கான ஒரு 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 நிலையில் இருந்து மாஷா அல்லாஹ் உம்மத் அவங்க சமாளித்தாங்களே, எவ்வளோ பெரிய விஷயம். எந்த சமயத்தில் அல்லாஹ் தஆலா தாவத்து மேலே ஹாலாத்து கொண்டாந்தானோ அந்த சமயத்தில் உம்மத்துக்கு ஹக்கை புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தனக்கு தானே எவ்வளோ பலி கொடுத்துட்டாங்க, எவ்வளோ தியாகம் செஞ்சாங்க, எந்தெந்த மாதிரி பயணம் செஞ்சாங்க, எந்தெந்த மாதிரி அவங்க மஷ்ராக்கு போனாங்க, எந்த மாதிரி அவங்க விளக்கம் கொடுத்தாங்க. அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக அவங்களுடைய இந்த உழைப்பை வீணாக்க மாட்டான். நாமும் இப்பொழுது ஹாஜியார் இல்லை, எஸ்ஏஹெச் ஹாஜியார் இல்லை, ஆனால் அந்த ஹாஜியாருடைய நசியத்துகள் நம்மக்கிட்ட இருக்குது, அவங்களுடைய தன்மைகள் நம்மக்கிட்ட இருக்குது, அவங்களுடைய தியாகங்கள் நம்மக்கிட்ட இருக்குது, அவங்களுடைய ஒரு செயல் அவங்களோட சொல் நம்மக்கிட்ட இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை நம்மக்கிட்ட இருக்குது. அதை பின்தொடர்ந்து நடக்கணும். குறிப்பாக அவங்களுடைய பிள்ளைங்களுக்காக, அவங்க குடும்பத்தினர்களுக்காக நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறது என்னன்னு சொன்னால், ஹாஜியார் இருக்கும் சமயத்தில் உங்கள் மேலே எல்லா விதமான ஒரு பரதாக்கள் இருந்துச்சு. ஆனால் இப்போது எஸ்ஏஹெச் ஹாஜியாருடைய மகனா, எஸ்ஏஹெச் ஹாஜியாருடைய மருமகனா, எஸ்ஏஹெச் ஹாஜியாருடைய மகளா என்று மக்கள் நம்மளை ஆச்சரியமாக பார்க்குற சமயத்தில் நாம் அவங்க எந்த ஒரு விஷயத்துக்காக, எந்த ஒரு வேலைக்காக, எந்த ஒரு புனிதமான உழைப்புக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செஞ்சாங்களோ அந்த அந்த புனிதமான உழைப்பில் நாம் இல்லை என்று அவர்கள் பார்க்கும் சமயத்தில் மனசு ரொம்ப அழுவும். அந்த சமயம் எவ்வளவோ விஷயங்கள் அவங்களுடைய உள்ளத்தில் வரும். அந்த விஷயங்களுக்கு இடம் கொடுக்காம நாம் குடும்பத்தினர்கள் இன்ஷா அல்லாஹ் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாம் உழைப்பில் ஈடுபாடாக இருக்கணும், சேர்ந்து இருக்கணும், அல்லாஹ்வுடைய பாதையில் போய் கொண்டே இருக்கணும். சில்லாவாக இருக்கட்டும், 4 மாதமாக இருக்கட்டும், 3 நாளாக இருக்கட்டும், பெண்மணிகளுடைய உழைப்பாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒன்று செய்திருந்தோம்னு சொன்னால் நம்ம ஒரு குடும்பம் முன்மாதிரியான குடும்பமாக இருக்கும். நம்ம பெரியார்கள் நமக்காக தியாகம் கொடுத்துட்டு போகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அந்த தியாகத்துக்கு பதிலாக நம்ம முழு குடும்ப தியாகம் கொடுக்கக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டும். ஏக்கி மௌத் ஹசாரோं की ஹயாத் है. ஒருத்தவங்க இறந்து போகிறாங்கன்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அது உயிராக இருக்கின்றது, அது வாழ்க்கையாக இருக்கின்றது, அது ஹிதாயத்தாக இருக்கின்றது, அது தௌஃபீக்காக இருக்கின்றது, அது அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது, ஒரு கதவாக இருக்கின்றது. அவங்க வாழ்க்கையில் செஞ்ச நமக்காக எல்லா துவாக்கள் அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக நம்மளுக்காக ஏற்றுக்கொள்வான். எனவே உங்களுடைய துக்கத்தில் ஹாஜியார் பிரிந்ததுக்கு பிறகு எவ்வளோ இப்போ உம்மத் எத்தீமான விஷயத்தை உணர்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் குடும்பத்தினர்களாக இருந்தது காரணத்தினால குடும்பத்தை ஒரு நபரை இறந்த மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனால் அந்த குடும்பத்துக்காரங்க பார்த்தாங்க, ஜனாசாவில் எவ்வளோ ஆயிரக்கணக்கான கூட்டங்களை நீங்கள் பார்த்தீங்களே, அதெல்லாம் தாவத்துடைய குடும்பம், அது 6 நம்பருடைய குடும்பம், அது ஃபசாயில் அமாலுடைய குடும்பம், அது 4 மாதத்துடைய குடும்பம், அது சில்லாவுடைய குடும்பம், அது 3 நாள் ஹாஜியார் தியாகம் செஞ்சாங்களே. குடும்பத்துக்காரர்கள் ஒரு கேள்விக்குறி வச்சாங்க பாருங்கள், என்னங்க இவங்க விட்டுட்டு போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஜனாசா அவங்களுக்கு காட்டியிருக்கோம் அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய பாசம், அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய தியாகம் அல்லாஹ் தஆலா வீணாக்கலை. எவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு அல்லாஹ் தஆலா அவங்க மூலமாக ஹிதாயத்து கொடுத்துக்கிறான்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஜனாசா தஷ்ஹதுஹும் குபூருஹும், கபர்கள் நாளைக்கு சாட்சி கொடுக்கும் என்று சஹாபாக்கள் சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய பெரியார்கள் கூட எவ்வளோ தியாகம் கொடுக்குறாங்க. அவங்களுடைய தர்ஜா என்ன, அவங்களுடைய தியாகம் என்ன நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க இறந்ததுக்கு பிறகு அவங்களுடைய ஜனாசா சொல்லும்,
எவ்வளோ பெரிய தியாகம் கொடுத்துட்டு உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள் என்று. அவங்களுடைய கபர் சொல்ல எவ்வளோ பெரிய தியாகம் கொடுத்துட்டு போனாங்க. எத்தனை பேருடைய உள்ளத்தில் அவங்க பதிஞ்சிட்டாங்க, எத்தனை பேருடைய உள்ளத்தில் அவங்க இருக்கிறாங்க, எத்தனை பேருடைய வாழ்க்கையை அவங்க மாற்றிட்டாங்க, எத்தனை பேருடைய தியாகத்தை அல்லாஹ் தஆலா அவங்களுடைய தியாகத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிட்டான் என்று வஃபாத்துக்கு பிறகு தான் தெரியும். நாம் இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் ஈசா அலைஹி ஸவாப் செய்யணும். அதிகமாக எந்த அளவுக்கு முடியுமோ தாவத்துக்காக தியாகம் கொடுக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதி அவங்களுக்கு ஒப்படைக்கணும். அதே மாதிரி குல் அல்லாஹ் ஓதி ஒப்படைக்கணும். யாசின் ஓதுங்க, தபாரக் ஓதுங்க. அதை விட எல்லாத்துடைய பெரிய விஷயம் என்ன உபதேசங்கள் அவங்க வாழ்க்கையில் செஞ்சாங்களோ அது மீது அமல் செய்யுங்க. இல்முன் யுன்தஃபஉ பிஹி. ஈசா அலைஹி ஸவாபில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, எந்த ஒரு இல்ம் அதன் மூலமாக பலனடையப்படுமோ அதனுடைய நன்மையும் அல்லாஹ் தஆலா மர்ஹூமுக்கு தந்து கொண்டே இருப்பான். அவங்களுடைய உபதேசங்கள் நம்ம கிட்ட இருக்குது, அவங்களுடைய நசியத்துகள் அவங்களுடைய வாழ்க்கை நம்ம கிட்ட இருக்குது. அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் நம்ம அமல் செய்வோம். அல்லாஹ் நாம் எல்லோருக்கும் அமல் செய்ய தௌஃபீக் தந்துவானாக. பெங்களூருடைய எல்லா தமிழ் தாத்திகள் தரப்பிலிருந்து நான் இந்த விஷயத்தை ஒப்படைக்கிறேன். நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். நம்மளுடைய குடும்பத்தினர்கள் எல்லா குடும்பத்தினர் தரப்பிலிருந்தும் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். எங்களுடைய எல்லா நண்பர்கள் உலமாக்கள் எல்லா யார் யார் ஹாஜியார் கூட இருந்தாங்களோ தெரிஞ்சவங்க இருக்காங்களோ எல்லா தரப்பிலிருந்து நான் அவங்களுக்காக துவா செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்காக தாசியத்தும் செய்கிறேன். துவா செய்யுங்க, நம்மளும் துவா செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நல்ல வாழ்க்கை தந்து நல்ல ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை தந்து அல்லாஹ் எங்களை எல்லாத்தையும் தன்னிடம் நேசராக கூப்பிட்டு கொள்வானாக. ஹாஜியார் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த துவாக்களில் ஒரு ஷஹாதத்துடைய துவா செஞ்சுருப்பாங்க கண்டிப்பாக. அந்த துவாவில் எந்த சமயம் உமர் செஞ்சாங்களோ அப்போ அல்லாஹ் நபிக்கு சஹாபாக்கள் பார்த்தாங்க, எப்படிங்க அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் ஷஹாதத் கேட்குறீங்க, ஆனால் அல்லாஹும்ம ஜஅல்னி ஷஹாதன் ஃபி சபீலிக் வஜஅல் மௌத்தி ஃபி பலதி ரசூலிக், ஊர்லேயே ரசூல்லாவுடைய ஊரில் உங்களுக்கு மௌத் வரணும்னு சொல்கிறீங்க, அது எப்படி ஆகும்னு சொல்லி கேட்கும் பொழுது ஹஜ்ரத் சொன்னாங்க, மௌத் வர சமயத்தில் தெரியும். எனவே சம்பவம் தெரிஞ்சவங்க சொல்லலாம், கேட்டிருக்கலாம். அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஷஹாதத்தும் கொடுத்தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊர்லேயே வஃபாத்தும் தந்தான். அதே மாதிரி ஹாஜியாருக்கு அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய பாதையில் மொஷாலிருந்து போகக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த நடந்த சம்பவம் இருக்கின்றதே, இது ஒரு ஷஹாதத்தாக இருக்கின்றது. நிரந்தரமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுடைய எல்லா தியாகத்தையும் ஏற்றுக்கொள்வானாக. கர்வட் அல்லாஹ் ஒரு விஷயத்திலையும் அல்லாஹ் தஆலா ரஹமத்தை இறக்குவானாக. கபரை சொர்க்கத்துடைய பூங்காவாக அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுவானாக. அல்லாஹ் தஆலா தர்ஜாத்தை உயர்த்துவானாக. எல்லா சொந்த பந்தத்துக்கும் அல்லாஹ் தஆலா சபர் தந்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் ஜஸா வாசன் ஜஸா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். اللهم اغفر لحينا وميتنا وشاهدنا وغائبنا وصغيرنا وكبيرنا وذكرنا وانسانا. اللهم من أحييته منا فأحيا الإسلام ومن توفيته منا فتوفى الإيمان. اللهم نسألك من خير كله عاجله وعاجله ما علمنا منه ما لم نعلم ونعوذ بك من شر كله عاجله وعاجله ما علمنا منه ما لم نعلم. اللهم نسألك من خير ما سألك منه نبيك حبيبك محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذك منه نبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم وأنت المستعان وعليك البلاغ لا حول ولا قوة إلا بالله. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله. سبحان الله بحمده سبحانه.